ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்னத்தை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால் வேலைங்கிற தலைப்பில் தான் உங்களோட கொஞ்சம் உரையாடலாம்னு இருக்கிறேன். அது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு பெரும்பாலும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்காது. ஒரு ஒரு சின்ன ஒரு வகையில் வந்துட்டு பலனளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அது யாருக்கு பலனளிக்க இருக்கும்னு சொன்னால், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த நாட்டுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடியவங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். மற்றபடி இந்த நாட்டுக்கு வர இருக்கிறவங்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். மற்றபடி பழைய ஆளுங்களுக்கு நான் பேசக்கூடிய விஷயங்கள் சாதாரணது தானே, எங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் தானே என்று காமெடியாகவும் இருக்கும். அது எப்படியோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்த என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்னா, அந்த நாட்டில் வேலைகள்ங்கிறது இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமான இதாக தான் இருக்குது. சூழ்நிலைகள் வேலைகள் கிடைக்காத வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் வேலைகள் வந்துட்டு நிறைய ஏஜென்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எப்படி அதை அணுகலாம்னு சொன்னால், கூகுளில் ஜாப் ஏஜென்சி நியர் மீ அப்படின்னு தட்டி பார்த்தா நிறைய ஏஜென்சிங்க இருக்குது காமிக்கும். உங்களுக்கு எது கிட்ட உள்ள ஏஜென்சியாக இருக்குதோ பல இடங்களில் நீங்கள் ரெஸ்யூமே ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெஸ்யூமின்னா என்ன? அதுவும் கூட வந்துட்டு புது ஆளுங்களுக்கு ஓரளவு சில பேர்களுக்கு தெரியாதவங்களும் இருக்கிறாங்க தான். ரெஸ்யூமின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஜாப் எக்ஸ்பீரியன்ஸுங்களை போட்டிருக்கணும். உங்களோட பேர், உங்களோட டீட்டெயில்ஸு, உங்களோட கான்டாக்ட் நம்பரு, உங்களோட இமெயிலு எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்கணும். அது வந்துட்டு கொடுத்து ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேலை தெரியும். ஒரு இடத்துல உங்களுக்கு ஜாப்பு இருக்குது, அந்த ஜாபுக்கு வந்து உங்களை ஹையர் பண்ண போகிறாங்கன்னுங்கும்போது உங்களுக்கு என்ன வேலை தெரியும்னு தானே பார்ப்பாங்க யாராக இருந்தாலும். அப்போ அதுக்கு நீங்கள் வந்துட்டு எலிஜிபிளாங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த இதை வந்துட்டு உங்களோட ரெஸ்யூமியை தான் முதல்ல பார்ப்பாங்க. அப்போது அந்த இதில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கணும் உங்களுக்கு என்ன வேலை தெரியும், கனடாவில் என்ன வேலை செய்தீங்கிறத குறிப்பிட்டிருக்கணும். இந்த ஃபேக்ட்ரியில் இத்தனை மாதம் இன்னும் ஜாப் பார்த்துருக்குறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்கிற மாதிரி நீங்கள் குறிப்பிட்டிருக்கணும். ஒரு கால் நான் வந்தே 5 மாதம் 6 மாதம் இது மாதிரி தான் ஆகுது, எனக்கு இப்போ தான் ஒர்க் பர்மிட் எல்லாமே வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு வேலை ஒரு இடத்துலையும் ஒர்க் பர்மிட்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் வந்துட்டு வேலை செய்கிறது இல்லீகல் தானே. லீகலாக நான் எப்படி வேலை செய்ய முடியும்? இப்போ தானே வந்திருக்குது, இனி தானே நான் வேலை தேட போகிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அண்டு நினச்சிங்கன்னா, அந்த கேள்வி உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால், அவங்க என்னென்ன அது என்ன நான் சொல்கிறேன்னு சொன்னால், அவங்க வந்துட்டு ஊரில் உள்ள அவங்க நாட்டில் என்ன வேலை பார்த்தீங்கிறத நீங்கள் குறிப்பிட்டிருக்கணும். என்ன வேலை? சில பேர் விவசாயிகளாக இருந்திருப்பாங்க, சில பேர் வந்துட்டு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி அங்கே வேலை செஞ்சுருப்பாங்க, இல்லாட்டி அங்கே மேனேஜராக இருந்திருப்பாங்க, இல்லாட்டி ஒவ்வொரு ஸ்டோர் கீப்பர், சேல்ஸ்மேன் எப்படி இருந்தாங்களோ அந்தந்த கேட்டகரியில் போடணும். நீங்கள் ஒரே ஒரு ஜாப் பார்த்தீங்க, அந்த வேலை மட்டும்தான் தெரியும்னு சொன்னால் அங்கே வேலைகள் கிடைக்கிற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். என்னென்ன வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, என்னென்ன வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறத அந்த ரெஸ்யூமியில் குறிப்பிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்துட்டு ஓரளவு சான்ஸுகள் கிடைக்கும். அப்போ அதுக்கு நீங்கள் மெயினாக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியுமோ அது எல்லாமே அந்த ரெஸ்யூமியில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் பார்ப்பாங்க. கனடாவில் என்னென்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் சொல்ல போகும்போது எல்லாத்தையும் ஆராய்ச்சிவாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு சேலரி ஹவர்ஸுக்கு தர்றாங்க. ஹவர்ஸுக்கு தரம்போது எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்களும் ஹையர் பண்ண முடியும். அவங்க இஷ்டத்துக்கு ஒன்றுமே தெரியாதவங்களை, ஒரு வேலையும் தெரியாதவங்களை போயிட்டு ஹையர் பண்ணி அவங்களுக்கு வேஸ்ட்டாக சம்பளம் கொடுத்தா அது அவங்க கம்பெனிக்கு இல்லாட்டி அவங்க கடைக்கு நஷ்டமான முறையில் தான் போகும். அதனால் எல்லாத்தையும் முறைப்படி அவங்க பார்த்து தான் அவங்க ஹையர் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு எலிஜிபிளான ஆளாக இருக்கணும், எல்லா வேலையும் தெரிஞ்ச ஆளாக இருக்கணும், அதுக்கு தயார் பண்ணி இருக்கணும்.
ஒன்று. இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க இந்த நாட்டில் உள்ள ஸ்டைல், இப்போ நீங்கள் ஒர்க் பெர்மிட் வந்திருக்கும் போது வர்றது வர நான் வேலை பார்க்காம தானே சும்மா தானே இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சும்மா இருக்கக்கூடிய அந்த டைம்களில் இங்கே உள்ள வேலைகள்லாம் எப்படி பார்க்குறாங்க, மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, இங்கே உள்ள எப்படி ஸ்டைலில் எப்படி வேலை பார்க்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு